ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசி வகையில பூங்கார் அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி இதுவும் அந்த ரெட் ரைஸ் வெரைட்டில ஒரு வெரைட்டி தான். இது ரொம்ப நல்லது, அதுவும் உமன்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த அரிசி வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இது 3 hours ஊற வச்சிருக்கேன், ½ கப் மெஷருக்கு எடுத்து. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் வேக போட்டுக்கணும். ஸோ நான் இதுக்கு 5 கப் தண்ணி விட்டுக்கிறேன். அதாவது இந்த கப்ல 1 கப் எடுத்தேன். ஸோ 5 கப் தண்ணி விட்டுக்கலாம். அது இல்லாம இந்த அரிசி பிளஸ் அதுல இருந்து தண்ணி, ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நீங்க விசில் போட்டு லோ ஃப்ளேம்ல 45 மினிட்ஸ் வேக வைக்கணும். இதுக்கு நல்ல வேக இருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இந்த அரிசி. இது நம்ம சாதமா யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி. இதுல நீங்க குழம்பு ஏதாவது போட்டு சாப்பிடலாம், தயிர் போட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு வேணா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். ஆனா நம்ம பண்ண போறது ஒரு ஸ்வீட் டிஷ்னால இது கொஞ்சம் நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. ஸோ தட் அது நல்லா சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வெல்லம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி மசிச்சாதான் அது நல்லா மசியும். ஸோ இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போறது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 கப்பு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லமும் போட்டுக்கலாம். நீங்க வெல்லம் வேணா உருக்கியும் போட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை ஸ்வீட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் எக்ஸஸா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காயும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்க இது மாதிரி மத்து வச்சு நல்லா இது பண்ணிடுங்க, மசிச்சு விட்டுருங்க. ஸோ இது நல்லா இது ஒரு ஒரு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது மெயினா நம்ம வீட்டில் இருக்க டீனேஜ் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் விமன், எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம். விமன் மாத்திரம் இல்ல, மென்னும் சாப்பிடலாம். அவங்களுக்கு எப்பவுமே கஞ்சியா கொடுக்கும்போது பிடிக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்வீட் டிஷ் மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நிஜமாலே ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு ஆடட் ஃபிளேவருக்கு நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு முந்திரியோ ஏலக்காய் எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி நம்ம கருப்பு கவுனி அரிசியிலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த டேஸ்ட்ல ஒரு பவுல்ல சர்வ் பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் இன் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த் நல்லாவே இதை மெயின்டைன் பண்ணும். ஸோ பூங்கார் அரிசி அந்த பேரே லேடிஸ்க்காக மீன் பண்ணதுன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணுங்க.